ஸ்ரீராம் ஸ்ரீராம். எப்படி அவர்களுக்கு அது புனிதமாக இருக்கிறதோ அதே போல எங்களுடைய கோவிலத்துடைய புனிதத்தன்மையை நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம். இல்லை அவங்க வந்த புனிதம் கெட்டுடும் அப்படின்றது சாஸ்திரங்கள். நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க வராங்க. இருக்கு எப்படி நான் தீர்மானம் பண்ண முடியும்? ஒருத்தன் வர நான் வந்து உள்ள என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ நடந்திருக்கு. ஸ்ரீரங்கத்துல எங்க கோவில்லையே எத்தனையோ நடந்திருக்கு. 10 பேர் வந்து கோவிலுக்குள்ள நுழைஞ்சு சிறுநீர் கழிக்கிறார்கள் மாற்று மதத்தினர் நம்ம பார்க்குறோம். கர்நாடகாலலாம் அடிக்கடி நடக்குது. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், ஏதோ ஒரு ஊரில் உண்டியலில் காண்டாமல் போட்டு போனான் ஒருத்தன். அப்போது ஜாக்கிர் ஹுசைன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் இஸ்லாமியர் தான் இருப்பேன், நான் ஜாக்கிர் ஹுசைனாக இருப்பேன், நான் முஸ்லீம் தான், ஆனால் நான் கோயிலுக்கு வருவேன், ஏன்னா எனக்கு ரங்கநாதர் மேலே பக்தி இருக்குது. எப்படியா தாண்டி விமர்சனம் செய்வதோ அவர்கள் தவறு என்று சொல்வதற்கோ யாருக்குமே உரிமை இல்லை, சங்கராச்சாரியார் உட்பட. சங்கராச்சாரியார்கள் எக்ஸஸ் இந்த விஷயத்தில். அவர்கள் சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமையே கிடையாது. பிரதம மந்திரி உள்ளே போய் அவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணார்ன்றது அந்த சம்பிரதாயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பிரதாயத்தவர் ஏற்றுக்கொண்டார்கள்னால எல்லா சம்பிரதாயத்தவரும் ஏற்றுக்கொள்ளணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இப்போ மெக்காவுக்கு போனால் இதே என்னுடைய உடையில் மெக்காவுக்கு போனால் நான் அனுமதிப்பீங்களா? வந்து எங்களுடைய கோயிலில் வந்து மாற்று மதத்தினர் அல்லது மத நம்பிக்கை இல்லாதவர் வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. பழனி கோயிலில் வந்து மாற்று மதத்தினர் வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்க கூடாதுன்னே சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போது நாகூர் தர்காக்குள்ளே போனீங்கன்னா எல்லா மதத்தினருமே போய் வழிபடுறாங்க. அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் வந்து வேறு வழிபாடு கொண்டவங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை வந்து நீங்கள் உருவாக்குறீங்களா? நாட்டு சட்டத்தை தான் நம்ம பார்க்கணும். நான் கான்ட்ரவர்சி உருக்கல. சட்டம் வந்து கான்ட்ரவர்சினா நீங்கள் அதை பற்றி நான் ஒன்றும் பண்ண முடியாது. சட்டம் தமிழ்நாடு கோவில் நுழைவு சட்டம் யார் கொண்டு வந்ததுங்க? கோவில் நுழைவு சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? எந்த இந்துவாக இருந்தால் அவன் அனைவரும் கோவிலுக்குள்ளே செல்லலாம், கோவிலில் ஜாதி வேறுபாடு பண்ணி ஒருத்தரை தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்து இல்லையா? இந்த சட்டத்தில் என்ன சொல்லுது? இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு கோவிலிலே நுழைவு அனுமதி கிடையாது, கிடையாதுன்னு எழுதுது. இந்துக்கள் அல்லாதவர்கள் நான் ஹிந்துஸ் ஆர் நாட் அலவுட், இந்துக்கள் அல்லாதவர்கள் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை 1970 கருணாநிதி அமெண்ட்மெண்ட் பண்ணுறார். 4A ஒரு ரூல் போடுறார். அதில் இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலுக்குள்ளே வரலாம், ஆனால் கொடிமரத்தை தாண்டி போகக்கூடாது. கோவிலுக்குள் வரணுன்னாக்கா அவர் வந்து வாசலில் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்க, அந்த ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு வரணும் அப்படின்லாம் போடுறார். இதை சேலஞ்ச் பண்ணுறாங்க கோர்ட்டில். நீதிமன்றம் என்ன சொல்கிறது தெரியுமா? இது செல்லாது, இந்த சட்ட திருத்தம் செல்லாது, இது நாட்டுடைய சட்ட அரசியலமைப்புக்கு விரோதமானது அப்படின்னு அதை ரத்து பண்ணிடுறாங்க 1974. இப்போ 74 சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து அந்த சட்டம் செல்லாதுன்னு நீதிமன்றம் தீர்மானம் பண்ணி பல வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ நான் கான்ட்ரவர்சி கொண்டு வரேன்னா சட்டம் என்ன சொல்கிறதோ அதை செய்யும் சொல்கிறேன். நீங்கள் மெக்காவுக்கு போனால் அனுமதிப்பீங்க? அதுக்கு வரேன். இன்றைக்கி இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கி போட்ட தீர்ப்பு இது ஏற்கனவே நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக பொதுநல வழக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜாக்கிர் ஹுசைன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த போது அந்த இன்சிடென்ட் நன்னாவே தெரியும். ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் இந்த கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, இதே சட்ட பிரிவை வைத்து தான் நான் சொன்னேன். இதே 70 போட்ட திருத்தம், 74 போட்ட நீதிமன்ற தீர்ப்பு, இன்றைக்கி நடக்கிற விஷயம், இது எல்லாத்தையும் வச்சு நீதிமன்றத்தில் நான் பொது நல வழக்கு போட்டு கோவிலுக்குள்ளே இந்துக்களை அனுமதிக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டு அது நிலுவையில் இருக்குது. இந்த நிலுவையில் இருக்கிற விஷயத்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி கிட்டக்க அன்றைக்கி யாரும் சொல்லலை, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். இப்போ எனக்கு எப்படி மதுரையில் இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு தெரிஞ்சிருந்தால் நானும் போய் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கிறதுனாக்க. ஏன்னா அது தனி நீதிபதி கேட்குறார், பெஞ்சு 2 பேர் நீதிபதி கேட்குற பொதுநல வழக்கு இருக்கும்போது தனி நீதிபதி என்ன பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய சிற்றறிவுக்கு சட்டம் வல்லுநர் இல்லை, நான் கோர்ட்டில் என்னோடய கேஸை நான் வாதாடுவேன். எனக்கு தெரிந்த அறிவுக்கு இந்த கேஸை யூஸ்வலாக அதோட டேக் பண்ணிவிடுவாங்கன்னா இந்த 2வது வந்த கேஸை முதல் கேஸோட சேர்த்து எல்லாம் விசாரிங்க அப்படின்னா, என்னுடைய கேஸில் பல கேஸுகளை சேர்த்துருக்காங்க, என்னுடைய கேஸையும் பல கேஸில் சேர்த்துருக்காங்க. அது மாதிரி எனக்கு தெரியும். அப்படி பண்ணியிருக்கணும், பண்ணாமல் அது வந்து ஒரு தீர்ப்பு வந்துருக்கு. இந்த தீர்ப்பு 1974 நீதிமன்றம் அதை அந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்த போது அந்த சட்ட திருத்தத்தில் என்ன இருக்கோ அது இந்த தீர்ப்பில் இருக்குது. அப்போது ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு விரோதமாக இன்னொரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அது எல்லா இடத்துல நிறைய இடத்துல திரும்பி பார்க்கலாம். அப்போ நீதிமன்றம் தான் இதை சரி பண்ணி வைக்கணும். என்னுடைய வழக்கு விசாரிக்க வரும்போது அது சரி ஆயிடும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறதோ அதுக்கு மீறி நீதிமன்றத்தாலையும் போக முடியாது. சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு தான் நீதிமன்றம் இருக்குது.
அப்போ சட்டம் என்ன சொல்கிறது? மாற்று மதத்தினர் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு கோவிலுள்ளே நுழைவு கிடையாது என்று சொல்லுகிறது. அதனால் கோவிலில் நுழைவு கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும், எனக்கு உங்கள் மதத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஏன் விட மாட்டேங்கிறீங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் அதுக்கு தான் நான் பதில் கேட்குறேன். என்ன கேள்வி கேட்டாக்க நான் முன்னாடியே சொன்னேன், நான் ஒருத்தருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நான் ஆள் இல்லை. நீங்கள் பக்தன் இல்லையா நீங்கள் சொன்னீங்கன்னா ஏற்றுக்க வேண்டியதான். நீங்கள் பக்தன்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்க வேண்டியதான். பக்தன் இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்க வேண்டியதான். நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பக்தன் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை விடாத வராத போன்னு சொல்லுவேன். நீங்கள் பக்தன் தான், நான் பக்தன் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? சாமி கும்பிட்டு போன்னு சொல்ல தான் முடியும். ஒன்றும் பண்ண முடியாது. நான் இதையே நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் காமிச்சு தான் உங்களுக்கு புரியும். மெக்கால நான் உள்ளே போக முடியாது, அந்த ஊருக்குள்ளேயே போக முடியாது, கோவிலுக்குள்ளே இல்லை. அந்த மெக்கா அவங்களுடைய தர்காவா அந்த மாஸ்க்குள்ளேயே போக முடியாது, அந்த ஊருக்குள்ளேயே போக முடியாது. அதுக்கு இஸ்லாமியர்கள் பல வீடியோ யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன் மெக்காவுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு? ஏன்னா இது எங்களுடைய மத சுதந்திரம், எங்களுடைய மத நம்பிக்கை, நாங்கள் விடமாட்டோம், இது எங்களுக்கு புனிதமான இடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்தியாவில் நீங்கள் நாகூர் தர்கா சொன்னீங்க இல்லையா, இந்தியாவில் பல கோவில்களில் எல்லாரையும் அனுப்புகிறாங்க. உதாரணத்துக்கு திருப்பதி, அங்கே போகக்கூடாது ஆகமத்துப்படி அனுப்புகிறாங்க, தப்பு. சபரிமலை அங்கே யாரும் எதுவும் தடுக்கிறதா எனக்கு தெரியல. நான் ஒரு விவாதத்தில் கலந்துருந்தேன், ஒரு இங்கிலீஷ் விவாதத்தில். அதில் ஒருத்தர் சொன்னார், கேரளாவிலேருந்து நான் வரேன், அங்கே எல்லாரையும் அனுப்புகிறாங்க, அந்த ஜாதி மதம்லாம் பார்க்குறதில்ல அப்படின்றாங்க. அப்படி இந்து மதத்துலேயும் பல கோவில்கள் இருக்குது. மேல்மருவத்தூர்லேயும் எல்லாரும் போவாங்க, நிறைய பேர் போவாங்க. இன்றைக்கி கூட இப்போது உங்கள் ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்தால் நான் எப்படி தடுப்பேன்? எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் இஸ்லாமியரா இல்லை இந்துவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இப்படியே உள்ளே போகிறீங்க, இதே பேண்ட் ஷர்ட்டோட இப்படியே போகிறீங்க, நீங்கள் இஸ்லாமியர் எனக்கு தெரியுமா? நீங்கள் இஸ்லாமியர்னு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தனா நீங்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலாம். அதுதான் நான் ஜாக்கிர் ஹுசைனுக்கு சொன்னேன். அவர் எனக்கு தெரியும் இஸ்லாமியர் இல்லைன்னு முன்னாடியே தெரியும், இஸ்லாமியர்னு எனக்கு தெரியும். இப்போ இங்கே வரீங்க எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து முகமது ஷேக்காக இருக்கீங்க, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உள்ளே வரீங்க இப்போயும் எனக்கு தெரியும், ஸ்ரீரங்கத்தில் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. அது வரலாமா கூடாதுன்னு அவர்களுடைய மத பற்றை வச்சு தான் அவங்க தீர்மானம் பண்ணிக்கணும், அது அவங்களுடைய தலையெழுத்து. எப்படி அவர்களுக்கு அது புனிதமாக இருக்கிறதோ அதே போல் எங்களுடைய கோவிலத்துடைய புனிதத்தன்மையை நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம். இல்லை அவங்க வந்த புனிதம் கெட்டுடும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்கிறோம். அதனால தான் சட்டம் இருக்குது. சட்டம் எதுக்கு இருக்குது? சும்மா சட்டம் போடுறாங்களா? அப்போ சாஸ்திரம் சொல்லலை, சட்டம் தான் சொல்கிறதுக்குன்னு சொல்லிங்கன்னா சந்தோஷம் எனக்கு. தமிழக அரசுடைய சட்டம் சாஸ்திரத்தில் சொல்லாததை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. சொல்லட்டும், கோவில் நுழைவு சட்டம் போட்டு இந்துக்கள் அல்லாதவர்களை கோவில் உள்ள சொல்லட்டுமா? சொல்லுவாங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சுதா? தமிழக அரசு தான் போட்டு, சாஸ்திரத்தில் அந்த மாதிரி ஒரு இதுவும் இல்லைன்னாக்க தமிழக அரசு தான் சட்டம் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? சாஸ்திரத்துலேயும் வரக்கூடாதுன்னு சொல்லுது. நம்பிக்கை இல்லாதவங்களும் வரன்ற அவசியம் இல்லை. நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க வராங்க. இருக்குன்னு எப்படி நான் தீர்மானம் பண்ண முடியும்? ஒருத்தன் வர நான் வந்து உள்ள என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ நடந்திருக்கு ஸ்ரீரங்கத்திலே, எங்கள் கோவில்லையே எத்தனையோ நடந்திருக்கு. 10 பேர் வந்து அவருடைய மத உடையிலேயே உள்ள வந்து கிறிஸ்துவர்கள் அங்கே பைபிள் படிச்சிருக்காங்க. இந்த நீதியரசருடைய தீர்ப்பிலேயே பாருங்க, மாற்று மதத்தினவர்கள் அவர்களுடைய உடையிலே வந்து அவருடைய புத்தகத்தை வந்து ஜபம் செய்தார்கள் எழுதுறாங்க. அந்த தீர்ப்பிலேயே இருக்குது. நீங்கள் மதுரை உயர்நீதிமன்றம் போட்ட பழனி கேஸ்லேயே அதுலேயே எழுதுறாங்க அவங்க. இப்போ இதெல்லாம் நடக்கிறதே. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உடையில் நீங்கள் உள்ளே வருவீங்க, உங்களுடைய மத புத்தகம் படிங்க, எங்கள் கோயிலுக்கு எங்கே வரீங்க? சாத்தான்னு சொல்கிறதுக்கா? சாத்தானை வெளில போகணும்னு சொல்கிறதுக்கா நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? எங்கள் கோயிலில் வந்து கும்பிட வந்தீங்களா, இல்லை வேடிக்கை பார்க்க வந்தீங்களா, இல்லை சாத்தானை ஒழிகன்னு சொல்ல வந்தீங்களா? கேள்வி வருதா இல்லையா? இப்போ நான் தடுக்க முடியும்? ஒருத்தர் நான் போய் சொல்லிவிட்டு உள்ளே வருவேன், உள்ளே வந்து நான் என் புஸ்தகத்தை எடுத்து வச்சு நான் படித்தா நீங்கள் என்ன செய்வீங்க? ஃபைல் என்ன வச்சுன்னு செக் பண்ணுவீங்களா? என்னெல்லாம் புஸ்தகம் கொண்டு வந்திருக்க? எல்லாருக்கும் செல்ஃபோன் வச்சுருக்கான், செல்ஃபோன்லேயே புஸ்தகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, குர்ஆன் இருக்குது, பைபிள் இருக்குது, வேதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ செல்ஃபோனில் எடுத்துன்னு போய் படிக்கலாமா? அவன் படித்தா அவனுக்கு என்ன தப்பு? தண்டனைன்னு சொல்லணுமா இல்லையா? இந்த நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது கையெழுத்து போட்டுறேன், போய் சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டுறேன், உள்ளே வந்து நான் இந்த செல்ஃபோனை வச்சு நான் படிக்கிறேன், என்ன பண்ணுவீங்க? கைது பண்ணுவாங்க போலீஸ் வச்சு. எங்கே கைது பண்ணுறதுக்கு ஏதாவது இது இருக்கா? சட்டப்பிரிவு இருக்கா? எந்த சட்டத்தில் வெளியே அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான். போருமா? எத்தனையோ பார்க்குறோம், கொடூரமான நிகழ்வுகளை செய்கிறார்கள். கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு சிறுநீர் கழிக்கிறார்கள் மாற்று மதத்தினர், நம்ம பார்க்குறோம். கர்நாடகாலெலாம் அடிக்கடி நடக்கிறது. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், ஏதோ ஒரு ஊரில் உண்டியலில் காண்டாமல் போட்டு போகிறான் ஒருத்தன், எல்லா கோயிலையும் பிடிச்சிருக்காங்க. கோயிலுக்கு வரேன், உண்டியலில் நான் காசு போகிறேன்னு சொல்லிட்டு காண்டம் போட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது எப்படி தடுப்பீங்க? அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? எப்படி தடுக்க முடியாத விஷயம்?
இப்போ நீங்கள் இந்த உடையில் வந்தாக்க எனக்கு தெரியாது. இப்போ எப்படி தடுப்பீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு தான் இந்த வழக்கே. வாசலில் போர்டு வைங்க. என்ன போர்டு வைக்கணும்? இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு சட்டப்படி இது இல்லைன்னு சட்டப்பிரிவை போட்டுடுங்க. கண்ணியமாக இருக்கிறவன் இருந்தால் என்ன பண்ணுவான்? வரமாட்டான். ஓ இங்கே போகக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கு, அப்போ நான் அங்கே போக மாட்டேன். இப்போ நான் மெக்காவுக்கு போவேனா? போர்டு போட்டிருக்காங்க, ரோடுலேயே போர்டு போட்டிருக்கு, நான் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலோட்னு போட்டிருக்கு. அந்த ஊரில் தாண்டி போனீங்கன்னா அவங்க கழுத்து அறுத்துருவாங்க, சட்டம் இருக்குங்க. சரியா? இங்கே அப்படிலாம் கிடையாது, நமக்கு சட்டம் இல்லை. அப்போ அதை பார்த்தோன்னா சரி நான் மதிக்கிறேன், உங்களுடைய மத உணர்வை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். நான் நல்லவனாக இருந்தேன்னா. கெட்டவனாக இருந்தால் அப்பயும் உள்ளே வருவோம். அதான் பிரச்சனைக்கு ஆளாக்குற காரணம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது டெரரிசம், அந்த பயங்கரவாதம் எல்லாமே நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். அதை நான் சொல்லலை. அது வந்து இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். சாமானியனுக்கு தெரியணும், இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு இந்துக்கள் கோவிலிலே அனுமதி இல்லைன்னு தெரியணும். அவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்க உள்ளே வந்து அப்புறம் அசைவம் சாப்பிட்றாங்க, உள்ளே வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது நியாயம் இல்லை. அது அவர்களுக்கு நான் அவர்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு இஸ்லாமியராக இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சால் நான் போக மாட்டேங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இஸ்லாமிய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ்லாம் மதத்தில் உருவ வழிபாட்டு ஏற்றுக்கல. அப்போ உருவ வழிபாடு இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க எதுக்கு போகணும்? ஒரு இஸ்லாமியராக இருந்தால் எதுக்கு போகணும்? நான் இஸ்லாமியராகவே இருப்பேன், ஆனால் இந்து மதத்து மீது நம்பிக்கை இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? இது கொள்கையே வேறு, அது கொள்கையே வேறு. அப்போது ஜாக்கிர் ஹுசைன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் இஸ்லாமியர் தான் இருப்பேன், நான் ஜாக்கிர் ஹுசைனாக இருப்பேன், நான் முஸ்லீம் தான், ஆனால் நான் கோயிலுக்கு வருவேன், ஏன்னா எனக்கு ரங்கநாதர் மேலே பக்தி இருக்குது. எப்படியா அது இருக்க முடியாது அப்படின்றத அவங்க கருத்து. நான் சொல்லலை. நீங்கள் போய் அந்த சமயத்தில் ஜாக்கிர் ஹுசைன் அவருடைய வீடியோ போட்டிருக்கேன். அவரே சொல்கிறார், இவனெல்லாம் ஒரு இஸ்லாமியனான்னு அவரே கேட்குறார். நீங்கள் வந்து இஸ்லாமியத்துலையும் இல்லை, இந்துத்துலையும் இல்லை, அப்போ ரெண்டும் கட்டானா நீங்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து அப்புறம் நீங்கள் வந்து பெரியார் முன்னாடி போய் நின்றுட்டு அங்கே நான் அவர் தான் வாழ்கன்னு சொல்லி ஈவ ராமசாமியோடைய புகைப்படத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு என்னங்க கோவிலில் வேலை? நீங்கள் ஆஸ்திகமும் இல்லை, இந்துவும் இல்லை, இஸ்லாமியத்தில் அவங்களே சேர்த்துக்கல. அப்போ நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன கோவிலில் வேலை? நீங்கள் வம்பு பண்ணுறது தானே கோயில் வரீங்க. அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நெத்தியில் மாற்றின்னு போகிறார் அந்த ஆள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாஸ்திக சேனல் போனால் நெத்தியில் ஒன்றும் இருக்காது. ஒரு நடுத்தரமான உங்களுக்கு பேசுகிறதா பேசுனா சட்ட நெட்டில் ஒரு இட்டுன்னு வந்துடுவார் ஒரு இதை. இதெல்லாம் திருட்டுத்தனம், இதெல்லாம் வந்து நேர்மையற்றத்தனம். எப்பயுமே ஒரே போல் இருக்கணும். நீ வந்து ஸ்ரீரங்கம் கோயில் வரும்போது பேண்ட் சட்டை போட்டு அது வேட்டி கட்டின்னு வருவேன், நெத்தியில் எட்டுன்னு வருவேன். அந்த பக்கம் போய் பெரியார் திடலில் போய் நான் வந்து இந்து மதம் ஒழிகன்னு சொல்லிட்டு இருப்பேனா? இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் நான் உள்ளே விடணுமா? எதுக்கு வரணும்? என்னுடைய வழக்கில் நாஸ்திகர்களும் கோயில் வரக்கூடாதுன்னு நான் எழுதியிருக்கேன். கோவிலில் நாஸ்திகர்களும் வரக்கூடாது நான் போட்டிருக்கேன். இன்னும் நிலுவையில் இருக்குது கோவில். அரசாங்கமே நாஸ்திக அரசாங்கம் தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்க. நீங்கள் இப்போ பொட்டு அதை பற்றி பேசுனீங்க. காஞ்சிபுரம் கோயிலில் வந்து ரீசெண்டாக வடகலையா தென்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கைகலப்பு ஆகிற அளவுக்கு போய் அது முடிஞ்சிருக்கு. மூத்த பத்திரிகை திரு ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு கோயில் சம்மந்தமான விஷயம், இது வந்து ஸ்ரீரங்கம் கோயிலையோ அல்லது வேறு சில வைணவ கோயில்கள்லையோ இது நடக்கிறது கிடையாது, இது ஒரு கோயில் சம்மந்தமான விஷயம், அங்கே நடக்கிற ஈகோ சம்மந்தமான விஷயமே தவிர வேற இது தாண்டி வேற ஒன்றும் கிடையாது அதில் அப்படின்னு அவர் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு. இந்த வடகலை தென்கலை இந்த பிரச்சனை வந்து ஒரு கோயில் சார்ந்த விஷயமா, இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு சம்பிரதாயத்துக்குள்ளே இருக்கிற பேதம். எல்லா மதத்துலேயும் இது பிரச்சனை இருக்குது. ஷியா சுன்னி பிரச்சனை இருக்குது, கேத்தலிக்ஸு அப்புறம் நிறைய விதமான அவங்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்குள்ளே இன்னொருத்தருக்கு போக மாட்டாங்கன்ட்டு எல்லாத்துலேயும் இருக்கிற விஷயந்தான் இங்கேயும் இருக்குது. நடந்த விஷயம் வருத்தப்பட வேண்டிய விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம். நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக சொல்லுகிறேன். 2 தவறப்பினரும் தவறு செய்தார்கள். கைகலப்புன்றது கூடவே கூடாது. அது சாத்வீகமான குணமே கிடையாது. சாத்விக குணம் இல்லாதவர்களுக்கு கோவில் இடம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நாஸ்திகர்களுக்கு இடம் இல்லைன்னு நான் சொல்கிறத போல் சாத்விக குணம் இல்லாதவர்களுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கே பிரயோஜனம் இல்லை. சாத்விக குணத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். சாத்விக குணம்னா சாந்தமாக இருக்கிறது, கோவப்படாமல் இருக்கிறது. இதுக்காகத்தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம். நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நம்மை மேம்படுத்தி கொள்ள. ஒரு சாமானியன் பசிக்காக கஷ்டப்படுவான், தூக்கத்துக்காக கஷ்டப்படுவான், இல்லை சுகத்துக்காக இருப்பான். இதெல்லாம் இல்லாமல் இதை தாண்டி ஒரு சாமானிய மனிதனை தாண்டி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காகத்தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். இந்த லோகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற இன்ப துன்பங்களிலே இருந்து நான் விடுபட வேண்டும், அந்த நிலைக்கு நான் உயர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நாம் கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் கேட்டு, அங்கே இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து மனத அமைதியை பெறுவதற்காக அங்கே செல்கிறோம்.
காஞ்சிபுரம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வைஷ்ணவனாக, ஸ்ரீ வைஷ்ணவனாகவே நான் சொல்லுகிறேன். இது ரொம்ப இது டிஃபெண்ட் பண்ண முடியாது. எப்படி நான் வந்து இந்து சமய அறநிலையத்துறை யாராலையும் டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லணும், அதே போல் இதையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவருடைய கருத்து, ரங்கராஜ் பாண்டியோடைய கருத்து அவருடையது. அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம். இது காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இந்த வடகலை தெங்கலன்ற கஷ்டம் பெருசாக தெரியுது. இந்த மாதிரி கைகலப்பளவு ஆறுது. மற்ற இடத்துல சின்ன சின்ன இடத்துல இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலையும் இருக்க தான் இருக்குது. ஆனால் இவ்வளவு பெரிய அளவுக்கு இல்லை. பல கோவில்களில் இருவரும் சேர்ந்தே பயணிக்கிறார்கள், சுமூகமாகவே பயணிக்கிறார்கள். உதாரணமாக மேல்கோட்டை, கர்நாடகாவில் மேல்கோட்டை இருக்குது. அங்கே வடகலையாரும் இருக்கிறார்கள், தெங்கலையாரும் இருக்கிறார்கள். அவங்க இணைந்தே பயணிக்கிறார்கள். ஒரு குழப்பமும் இல்லை. அவர்கள் பணியை செய்கிறார்கள். ஆனால் இது ஒரு சமூகத்திலே அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனையை வெளியில் வராமல் இருக்கிற வரைக்கும் அது வீட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லலாம். இது வெளியில் நீ கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் எல்லாரும் கமெண்ட் அடிக்க தான் அடிப்பாங்க. அந்த சேத்தை நான் வாரியை மூஞ்சியில் பூசிக்க தான் பூசிக்கணும். வெக்கப்படுகிறேன். நீங்கள் வடகலையா தென்கலையா? நான் தெங்கலை. எதை வச்சு அதை வந்து கணிக்கிறது? அதாவது ஒரு சித்தாந்த ரீதியில் இது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம்தான். பார்க்குறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும், நான் இந்த மாதிரி திருமணம் இட்டுன்னு இருந்தேனாக்கா, இங்கே மூக்கில் இப்படி இழுத்துட்டு இருந்தேனாக்கா இது தெங்கலை, இப்படி யூ மாறி போட்டிருந்தா வடகலை. இதுதான் பொதுமக்களுக்கு தெரியக்கூடியது. அதுக்கு மேலே யாருக்கும் ஒன்றும் தெரியாது, தெரியணுன்ற அவசியம் இல்லை. இது சித்தாந்த கொள்கை ரீதி. சியாவுக்கும் சுன்னிக்கும் என்ன சண்டைன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? தெரியாது. என்னது ஏதோ சண்டை போடுறாங்கன்னு நமக்கு தெரியும். அடித்து குடிச்சு கொல்ற அளவுக்கு இருக்காங்கலாம் நம்ம பார்க்குறோமே இல்லையா? அந்த அளவுக்கு போகக்கூடாது. நல்ல வேளை அந்த மாதிரி போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இப்போ போகிற காஞ்சிபுரத்தில் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப பேட் எக்ஸாம்பிள். இது ரொம்ப தவறான முன்னுதாரணம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்வீட்டில் போட்டிருந்தேன், இந்த யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்கள கைது செய்து சிறையில் அடைக்கணும். நான் தான் சொல்லுவேன். எனக்கு தயக்கமே கிடையாது. ஏன்னா இது வந்து தவறான முன்னுதாரணம். எப்படி ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே சில வருடங்களுக்கு முன்னாலே அண்ணாமலை வந்து ஒரு கூட்டம் போட்டப்போ அதை எதிர்த்து அவரை கைது செய்ய வேண்டும் நான் சொன்னேனோ, அதே போல் இப்பயும் சொல்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 2 தரப்பினர், தெங்கலையும் சரி வடகலையும் சரி, யார் கைகலப்பில் பொது இடத்துல செய்யணும் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான உதாரணம். அது சட்ட ஒழுங்கை காமிக்கிறது. அது கண்டிக்க வேண்டியது. கண்டிங்க. அரசுக்கு கண்டிக்க உரிமை இருக்கிறது, கண்டிக்க வேண்டியது தானே. ஆனால் நான் இதை டிஃபெண்ட் பண்ண மாட்டேன், வெக்கப்படுறேன்னு நான் சொல்கிறேன். இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்தந்த ரெண்டு சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர்கள் உட்கார்ந்து பேசி அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி நான் அந்த குழந்தைகளுக்கு டான்ஸ் ஆடின பசங்களை நான் வந்து முதல்ல அதை பார்த்த உடனே எனக்கும் கோபம் வந்தது. நான் இன்னொரு படி மேலே போய் என்னுடைய ட்விட்டரில் நான் போட்டிருந்தேன் என்னன்னாக்கா, கோவிலில் விக்கிரம், அதே மயிலாப்பூர் கோவிலில் விக்கிரம் தொலைஞ்சப்போ ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல, டான்ஸ் ஆடுனது உங்களுக்கு பெருசாக தெரியுதா? அங்கே பார்வதி தேவியே இல்லையே, அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. கோவிலில் நமச்சிவாயான்னு சொல்லலை, நமோ நாராயணன்னு சொல்லலைன்னு மட்டும் நீங்கள் கத்தம் போடுறீங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடினா திட்டுறீங்க. இது எங்கே உங்களுடைய ப்ரையாரிட்டி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலையே. பொதுமக்களை நான் சொன்னேன் அதில். அதை போல் இது என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த குழந்தைகள் அந்த பசங்க பண்ணதை வந்து நான் மன்னித்து விட வேண்டியது தான் என்னுடையது. ஆனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு குத்தம் என்னிடத்தில் இருக்குது. அந்த குத்தத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய வடகலை ஆச்சாரியர்களுக்கும் தெங்கலை ஆச்சாரியர்களுக்கும் நான் அவர்கள் மேலே சுமத்துகிறேன் அந்த குற்றத்தை. இவர்கள் தான் முன்னிலே வந்து இதை செய்யக்கூடாது, இதை மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்குது. இங்கே நான் முதல்ல என்ன சொன்னால், கோவில் ஆன்மீக உயர்வுக்காக போகிற இடத்துல ஒரு தாழ்வான ஒரு செயலை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் செய்தது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இதை நான் வந்து முட்டு கொடுக்க போகிறதில்ல. நான் வந்து திமுக இல்லை, திமுக ஊடகம் இல்லை, அதிமுக இல்லை, அதிமுக ஊடகம் இல்லை, பாஜக இல்லை, பாஜக ஊடகம் இல்லை, காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் ஊடகம் இல்லை. நான் வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் சனாதன தர்மி. இது மாதிரி எந்த கோவிலில் யார் செஞ்சாலும் அது தவிர, எப்படி ஸ்ரீரங்கத்தில் அந்த பசங்களை அடித்தாங்க இல்லையா வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி, அது தவறுன்னு சொன்னேனோ அப்பையும் கைது பண்ணணும்னு தான் சொன்னேன். இவர்களையும் கைது பண்ணணும்னு தான் சொல்கிறேன். பொது வழியில் கையை தூக்குறவன் யாராக இருந்தாலும் அவனை கைது பண்ணணும், நானாக இருந்தாலும் கைது பண்ணணும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் இதை வந்து ஒரு சாக்கா வச்சுன்னு இந்து சமயத்துறை நான் அதனால தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன். அயோத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு ராமர் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் வந்து புத்தர் சிலையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து மோடி அவர்கள் போய் கருவறைக்குள்ளே போகலாம், அது எப்படி அனுமதிச்சாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். இது எப்படி சார் பார்க்குறீங்க? முதல் சர்ச்சை என்னன்னாக்க, பல சர்ச்சைக்கு அந்த கோவிலில் இருக்குது. சங்கராச்சாரியார்கள்லாம் வந்து அவர்களுடைய கமெண்ட் சொன்னது, அதுக்கு பின்னால் ஆகம விதி கடைப்படல, கோவில் முடிக்க முடியாத நிலைமைலாம் பண்ணிட்டீங்க, தவறான தேதியில் போட்டிங்க, ராமர் வந்து குழந்தையாக இருக்கார், குழந்தை ராமர், இதெல்லாம் நிறைய, இந்த ராமர் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது, எல்லா விதத்துலேயும் சர்ச்சைகள் இருக்குது. ஆரம்பத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்.
மனநிறைவை கொடுக்கிறது. அங்கே ராமருக்கு ஒரு கோவில் கிடச்சிது. எனக்கு அதில் டவுட்டே கிடையாது. நாமெல்லாம் நல்ல ஒரு வீட்டில் இருக்கோம். எங்களுடைய ராமர் சனாதன தர்மத்துடைய ஒரு ஐக்கன். அவர் வந்து அவர் தான் சனாதனமே, ராமர் தான் சனாதனம். அவருக்கு வந்து ஒரு டென்ட்டில் வந்து அவர் இருக்கிறது எனக்கு ரொம்ப மன வலித்து தான் இருந்தது ரொம்ப காலமாக. அந்த குறை நீங்கியது. நெஞ்சில் தேய்த்திருந்த முள்ளை எடுத்து விட்டார்கள். ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை போன்ற பக்தர்களிடையே நெஞ்சிலே தைத்திருந்த முள் வெளியே போனது. அதனால் ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. அதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அதில் இருக்கிற சர்ச்சைகளுக்கு நம்ம வருவோம். நீங்கள் முதல்ல சொன்ன சர்ச்சையை நான் எடுத்துக்கிறேன். அங்கே தசாவதாரம் எப்படின்னாக்கா ராம் லல்லா, அந்த குழந்தை ராமர் அங்கே விக்கிரகமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மூலவரை. அவருடைய பிரபைனாக்கா அவர் சுற்றி இவள் வட்டமாக இருக்கும் இல்லையா, அது பேர் பிரபைன்னு பேர். அந்த பிரபையில் தசாவதாரம் இருக்குது. 10 அவதாரங்கள். ஸ்ரீமன் நாராயணுடைய 10 அவதாரங்கள். மீன் ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கத்தியுமானான்னு ஆழ்வார் பாசுரம். மீனாக அவதாரம் பண்ணார், ஆமையாக அவதாரம் பண்ணார், அப்புறம் பன்றியாக அவதாரம் பண்ணார், அப்புறம் வாமனனாக அவதாரம் பண்ணார், நரசிம்மனாக அவதாரம் பண்ணார், பரசுராமனாக அவதாரம் பண்ணார், ராமராக அவதாரம் பண்ணார், பலராமனாக அவதாரம் பண்ணார், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார், கல்கியாக அவதாரம் பண்ணார். 10 அவதாரம் என்று சொல்கிறோம். இதிகாச புராணங்கள் சாஸ்திரங்களிலே பார்த்தால் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் கணக்கற்ற அளவுக்கு அவதாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 24 அவதாரம் செய்திருக்கிறார்னு சில இடத்துல சொல்கிறாங்க. 10 அவதாரம் செய்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னாக்க, ஒரு கூட்டத்துக்கு போகிறோம். நேற்றுக்கு நான் கூட்டத்துக்கு போகிறேன். எத்தனை பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னாக்கா, ஒரு 200 பேர் வந்திருந்தாங்க அப்படின்றேன். 200 பேர் தானா? கரெக்டாக 200 பேரா? அப்போ என்ன அர்த்தம்? சுமாராக தோராயமாக ஒரு 10 பேர் இருந்தாங்க, ஒரு 50 பேர் இருந்தாங்க. அதுபோல் வந்த அத்தனைக்கும் ஒரு அடையாளமாக 10 அவதாரம் முக்கியமான அவதாரம். தமிழ்நாட்டிலே ஸ்ரீ வைஷ்ணவ, இது வைஷ்ணவ சம்பிரதாயம். விஷ்ணு தான் அவதாரத்தை 10 அவதாரம்னா விஷ்ணுவை பற்றி தான், சிவனை பற்றி கிடையாது. இது விஷ்ணுவை பற்றின விஷயம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய தாக்கம் நிறைய. ராமானுஜர் இங்கே இருந்ததுனால அவருடைய தாக்கம் தமிழகத்திலே ஜாஸ்தி. ஆழ்வார்கள் எல்லாரும் இங்கே தான் அவதாரம் பண்ணது. அவர் பிறந்த இடம் இங்கே தான். ஆழ்வார்கள் எல்லாம், ஆச்சாரியர்கள் எல்லாமே அவருக்கு பின்னாடி வந்து ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் பிறந்த இடம் இதுதான். அதனால தான் இந்த தமிழில் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தமிழுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வேறு எந்த சம்பிரதாயத்திலும் இல்லைன்னு சொல்லுவேன் நான், உலகத்திலேயே. ஏன்னா இதில் சம்ஸ்கிருத வேதத்துக்கும் தமிழ் வேதத்திற்கும் ஈடு இணையான ஒரு ஒரு தகுதியும், இன்னும் சொல்ல போனாக்க தமிழ் வேதத்திற்கு நான் சொல்லியிருக்கேன், கோவிலில் பெருமாள் வெளியில் வீதியில் வரும்போது முன்னாடி தமிழ் வேதமும் பின்னாடி சம்ஸ்கிருத வேதம் வரும். பெருமாள் தமிழை பார்த்து கொண்டு தமிழ் மேலே காதல் கொண்டு பின்னே போகிறார். அவரை தேடிக்கொண்டு சம்ஸ்கிருத முரட்டு வேதம் பின்னே போகின்றதுன்று தான் நாங்கள் சொல்கிறது. ஆனால் தமிழுக்கு ஒரு படி மேலே இடம் கொடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான். அதனால் தமிழ்நாட்டில் 10 அவதாரம்னா நான் சொன்ன 10 அவதாரம். தமிழ்நாட்டை விட்டு அப்படி வடக்க போனீங்கன்னாக்கா இந்த அவதாரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் வருது, சம்பிரதாயங்கள் மாற்றம். இப்போ நீங்கள் வடகலை தெங்கலை சம்பிரதாய மாற்றம் இருக்குது, சொல்கிறது கஷ்டம்னு நான் சொன்னேன். ஆனால் நம்ம இது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். சைவ சம்பிரதாயத்துக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். சைவ சம்பிரதாயத்தில் சிவன் தான் முழுமுதற் கடவுள், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விஷ்ணு தான் முழுமுதற் கடவுள் இல்லையா? இது 2 பேரும் சைவ சம்பிரதாயத்தில் விஷ்ணுவை ஏற்றுப்பாங்க, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சிவனை ஏற்றுப்பாங்க. ஆனால் 2ஆவதாக ஏற்றுப்பாங்க அவங்க சம்பிரதாயத்தில். அதனால் இது வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை போல் மேலே போக போக, நார்த்துக்கு போக போக இந்த சம்பிரதாய பேதங்கள் ஜாஸ்தியாகிட்டே போகிறது. ஜாஸ்தியாகிட்டு போகிறதுல அங்கே வந்து புத்தரை ஒரு அவதாரமாக சில சம்பிரதாயங்கள் கொள்கின்றன. விஷ்ணு அவதாரமாக, விஷ்ணுடைய அவதாரமாக கொள்கின்றன. இந்த புத்தர் என்பது 2 புத்தர்கள் இருக்காருன்னு நமக்கு தெரியும். ரொம்ப ஆழ்ந்து படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மேலோட்டமாக புத்தர்னு சொன்னாக்க கௌதம புத்தர்னு நம்ம சொல்லுவோம். புத்தா நம்ம இன்றைக்கி யார் சொல்கிறோன்னா, இந்த கௌதமர்னு ஒருத்தர் இருந்தால் அவர் தான் புத்தர். போதி மரத்துக்கு கீழே உட்காந்து ஞானோதயம் பெற்றார் சொல்கிறோம் இல்லையா? அந்த புத்தரை தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். அதுக்கு முன்னால் ஒரு புத்தர் இருந்தார்னு சாஸ்திரங்களில் இருக்குது. அந்த புத்தர் விஷ்ணுவுடைய அவதாரம்னு அதில் இருக்குது. ஆனால் அதை வந்து முக்கியமான அவதாரமாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வைஷ்ணவர்கள் கொள்வதில்லை. தமிழ்நாட்டில் வைஷ்ணவர்கள் என்ன கொள்கிறார்களோ அதுதான் மற்றவர்களும் கொள்கிறார்கள். அதனால் புத்தரை நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன புத்தரா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அயோத்தியாவை பொறுத்த மட்டில் அந்த கோவில் எந்த சம்பிரதாயத்தை பொறுத்ததுன்னு நம்ம பார்க்கணும். அது ராமானந்தி சம்பிரதாயம் என்று ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அது நிறைய பேருக்கு நம்ம ஊரில் தெரியவே தெரியாது. ராமானந்தி சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயத்திலிருந்து பிறந்தது. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அதனால தான் கொஞ்சம் ஆழ்ந்து கேட்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ராமானந்தி சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயத்திலிருந்து பிறந்தது. ராமானுஜ சம்பிரதாயத்தில்
ஸ்ரீமன் நாராயணனை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ராமானந்தி சம்பிரதாயத்திலே ராமனை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். புரியுதா? இது விஷ்ணுவுடைய அவதாரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே ராமனுடைய அவதாரம்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி புத்தர் ஒரு அந்த அந்த சம்பிரதாயத்தில் படி கட்டப்பட்ட கோயில்னால அந்த சம்பிரதாயத்தில் புத்தரை ஏற்றுக்கொண்டிருந்தனால அவங்க புத்தர்கள் வச்சுருக்காங்க. இதில் யாருக்கு என்ன கஷ்டம்? அது அவங்க சம்பிரதாயத்து கோயில், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அங்கேருந்து வந்து அதை போட்டிருக்காங்களே, அது மாதிரி நீ ஸ்ரீரங்கத்தில் என்ன தவசாவரம்னா புத்தர் தான் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நாம் ஒத்துக்க முடியாது. அது வேறு சம்பிரதாயம், இது வேறு சம்பிரதாயம். சம்பிரதாயத்துக்குள்ளேயே பல உட்பிரிவுகள் உண்டு. அந்த உட்பிரிவுகளில் ஒரு உட்பிரிவு ராமானந்தி சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தின்படி தான் அந்த கோவில் கட்டியிருக்கு. அதை ஏற்றுக்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர்கள் சம்பிரதாயத்தை மறுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இங்கீதமும் இல்லை. இப்போது ஒரு சைவ கோவிலுக்கு போய் நான் வந்து இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் சரியாக அவர்கள் வந்து அவர்களுக்கு தோள் கொடுக்க முடியும். அவர்கள் சம்பிரதாயத்தை வலுப்படுத்துவதற்கு தோள் கொடுக்கறதுக்கு என்ன தப்பு இல்லை. எதிர்க்கிறதுக்கு எனக்கு தப்பு இருக்கே தவிர, எனக்கு உரிமை இல்லை தவிர, அவர்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை, நான் கொடுப்பேன். அதனால தான் நான் சிதம்பரத்துக்கு போய் அவர்கள் செய்வது சரிதான், சாஸ்திரப்படி அவர்களுடைய சாஸ்திரப்படி சரிதான், அவர்கள் சாஸ்திரப்படி தவறாக செய்திருந்தால் நான் சொல்கிறதுக்கு இல்லை அங்கே ஆடு. அதே மாதிரி ராமானந்தி சம்பிரதாயத்துப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை எதிர்ப்பதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதே ஆர்டிகல் 26 அவங்களுக்கு உரிமை கொடுக்குறது இல்லையா அவங்க மத வழிபாட்டில், அதை நான் எப்படி மாற்ற சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. ஓகே, இந்த ஆகமம் சம்பந்தமான விஷயம் அடுத்து வரேன். இந்த ராமானந்தி சம்பிரதாயத்தில் என்ன ஆகமத்துப்படி அவர்கள் கட்டினாங்கன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? பிரதிஷ்ட மௌக்திகா அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தின் அடிப்படையில் அவர்கள் அங்கே கோவிலை நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எங்கள் உள்ளுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம இந்த ஆன்மீக சம்பந்தமாக இருக்கிறவங்களுடைய அவங்களோட நான் பேசினதில் அந்த புஸ்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க. அது ஒரு 500 பக்கம் சம்ஸ்கிருத புஸ்தகம், ஹிந்தி புஸ்தகம். இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகத்திலே சொல்கிறது முதல்ல குஜராத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் மொழிபெயர்த்து பின்னால் ஒரு 1000 வருஷமாக இருக்குன்னு, ஒரு 500 வருஷமாக இருக்கும் அந்த புஸ்தகம் இருக்குது. இந்த புஸ்தகத்தை நான் படித்து பார்த்ததிலே அவர்கள் அதை படிதான் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் ஒத்துக்க வேண்டியதானே. ஜீயர்களை புறக்கணிக்கிறாங்க இல்லையா? ஜீயர்கள் யாரும் அதை பற்றி பேசினாமல் இல்லை. சங்கராச்சாரியர் வேறு, ஜீயர் வேறு. சங்கராச்சாரியர் வந்து அவர் வந்து அத்வைத சம்பிரதாயம், அவர்களும் வைஷ்ணவர்கள் தான், ஆனால் அத்வைத சம்பிரதாயம் இதான் ஒரே கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாகும். அத்வைத சம்பிரதாயம் வேறு, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் வேறு. அத்வைத்திகள் சில பேர் சொன்னதையே நான் ஏற்கலை. இப்போது ராமானந்தி சம்பிரதாயம்ன்றது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் தான், இருந்தாலும் அவர்கள் வேறு சம்பிரதாயங்கிறதுனால அவர்கள் சம்பிரதாய முறைப்படி அவர்கள் நடத்தல நான் பேசுகிறதுக்கான எனக்கு யோகியதை கிடையாது. நான் அங்கே போகலாம், கோவிலில் சாமி கும்பிடலாம், வரலாம், நீ தப்பாக செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. நான் ராமானந்தி சம்பிரதாயத்தவனாக இருந்தால் நான் சொல்லலாம். எப்படி நான் ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறத சொல்லணும், ஏன்னா நான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவன். ஸ்ரீரங்கம்ன்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய கோவில். அங்கே நடக்கிற முறைகேடுகளையோ அங்கே நடக்கிற ஒழுக்கமோ இந்த ஆகம வீரர்களோ நான் சொல்ல முடியும், எனக்கு உரிமை இருக்கிறது. ராமானந்தி சம்பிரதாயத்தில் அங்கே நடக்கிற விஷயத்தை ஏற்க முடியும், நான் போகலாம் கோவிலுக்கு, கை கும்பிடலாம், வரலாம், அதுதான் என்னுடைய வேலை. அதுக்கு மேலே என்ன? இப்போ கேரளாவுக்கு போனீங்கன்னா நிறைய திவ்ய தேசம் கேரளாவில் இருக்குது, அங்கே கேரளா முறைப்படி தான் நடக்கிறது. அங்கே போய் நீ ஏன் இந்த மாதிரி நடத்த மாட்டேங்கிற, அங்கேயே நீங்கள் திருப்பாவை பாட மாட்டேங்கிறன்னு நான் சொல்ல முடியாது. இப்போ அங்கே வடகலத்தங்களை சண்டை வருது காஞ்சிபுரத்தில், இந்த 2 பேரும் அங்கே போனாக்கா வெறும் கை கூப்பிட்டு தான் வரணும். அவரும் பெருமாள் தான், நாங்களே ஏற்றுக்கொண்ட பெருமாள் தான், கை கூப்பிட்டு தான் வரணும். அதனால் சம்பிரதாயத்தை தாண்டி விமர்சனம் செய்வதோ அவர்கள் தவறு என்று சொல்வதற்கோ யாருக்குமே உரிமை இல்லை, சங்கராச்சாரியார் உட்பட. சங்கராச்சாரியார்கள் எக்ஸஸ் இந்த விஷயத்தில், அவர்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா இது ராமானந்தி சம்பிரதாயத்துப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கராச்சாரியார்கள் இந்த விஷயத்தில் அரசியல் செஞ்சாங்கன்னு நான் சொல்லுவேன். அரசியல் செஞ்சாங்கன்னா ஏன்னா தூண்டி விட்டு தான் அரசியல் செஞ்சாங்க, அது எனக்கு தெரியாது. ஓகே, அவர்கள் செய்தது என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல். ஏன்னா நான் சொன்ன இந்த பிரதிஷ்ட மௌக்திகான்ற புஸ்தகத்தை என்னை தவிர இந்த உலகத்தில் யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க கூட மாட்டாங்க இந்த புஸ்தகத்து பேரை. இந்த புஸ்தகத்தில் இருக்கிறபடி அவர்கள் செய்யலைன்னு சொன்னாக்கா ஒருவேளை நான் கிரெடிட் கொடுத்துருப்பேன் சங்கராச்சாரியாருக்கு. அவர்கள்லாம் அதை பற்றி சொல்லலை. கட்டலை, பாதி கட்டலை, முழுசாக கட்டலை, அரையாக கட்டலை, இந்த நாள் தப்பு, இவர் உள்ள. அதே போல் நரேந்திர மோடி உள்ளே போனதுக்கு சொல்கிறேன். அதே போல் அந்த சம்பிரதாயத்தில் அவர்கள் சம்பிரதாயத்தில் அனுமதிக்கிறார்களோ என்னமோ எனக்கு தெரியாது. அந்த சம்பிரதாயத்தை நான் இல்லை, அவர்கள் ஏற்றுக்கொண்டா நான் என்ன சொல்ல முடியும்? இஸ்கானுக்கு போங்க, இஸ்கானும் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம் தானே. அவங்க என்ன அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு இருக்கு இல்லையா? அங்கே போய் நான் இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்ல முடியாது. நான் கேரளாலேயே போய் சொல்ல முடியாதுன்ற போது இஸ்கானில் போய் நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கான யோகியதையே நமக்கு இல்லை, எனக்கு இல்லை. அங்கே செய்கிறது அங்கே அந்த கோவிலை உட்பட்டு அவர்கள் சரி, அது எல்லா இடத்துலையும் நம்ம சொல்ல முடியாது. அயோத்தியாவில் பண்ணாங்களே அதே மாதிரி இங்கே பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது.
காஞ்சிபுரத்தில் இது மாதிரி பண்ணுறாங்களே நீங்கள் இங்கே பண்ணுங்கன்னு ஸ்ரீரங்கத்தை சொல்ல முடியாது. ஒவ்வொரு கோவிலுக்கும் தனிப்பட்ட வழிமுறைகள் இருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கால்வாசி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டார் ராமானுஜர். எல்லா கோயிலையும் போனாங்க இப்படி தான் ஆரம்பிக்கணும், ஸ்டாண்டர்டைஸ் ராமானுஜர்னால அது எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுது. இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு கோவில் நடக்கிற மாதிரி இப்போ ஸ்ரீரங்கத்தில் மாதம் உற்சவம் நடக்கிறது. எல்லா கோயிலும் மாதம் உற்சவம் நடத்த முடியுமா? இது வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, முடியாது. பண்ணலாம், நித்தியமே உற்சவம் பண்ணலாம், ஒரு நாளும் உற்சவம் பண்ணலாம். அதனால் அது பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கான பொருளாதாரம் கிடைக்கலன்னாக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை உற்சவம் பண்ணுங்க, 10 நாள் உற்சவம் பண்ணுவோம். ஒரு கோயில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஏன் 10 நாள் அந்த உற்சவம் ஏன் பண்ணல, இந்த உற்சவம் ஏன் பண்ணல, நான் ஒருத்தனும் கேட்க முடியாது. அது அந்த பழக்கத்துப்படி. அதனால் இங்கே பிரதம மந்திரி உள்ளே போய் அவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணார்ன்றது அந்த சம்பிரதாயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பிரதாயத்தவர் ஏற்றுக்கொண்டார்கள்னால எல்லா சம்பிரதாயத்தவரும் ஏற்றுக்கொள்ளணுன்ற அவசியம் கிடையாது. அவர்களுக்கு ஆதாரமான புஸ்தகம் பிரதிஷ்ட முக்திக்கான்ற புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள். யாராவது விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் முதல்ல அந்த புஸ்தகத்தை படிக்கணும், மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடாது. அது சம்ஸ்கிருதத்துலையும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது. அதை நீங்கள் படிக்கணும். ஏன்னா அவள் ரெண்டுத்தையும் ஏற்றுன்ட்ருக்கான். அவள் அதில் இருக்கிறத நீ படித்து புரிஞ்சுட்டு அதில் தவறு இருந்தாக்க நீங்கள் சொல்லலாம், ஐயா ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, இதில் எழுதியிருக்கே வேறு மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களே நீங்கள் கேட்கலாம். அதற்காக அவர் ஒரு சமாதானம் சொல்லுவாங்க, இதனால தான் இப்படி பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுனது தப்புன்னு அவங்க சொல்லுவாங்க. எப்படி இப்போ மனு நீதி சோழன் மனு தர்ம சாஸ்திரத்துக்கு ஆளுக்கு ஒரு புத்தகம் எழுதுறாங்களோ அது மாதிரிலாம் இல்லை. மனு தர்ம சாஸ்திரத்தை படித்தவங்ககிட்டவே மனு தர்மம் இப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்காம நீங்களே இப்படி பண்ணணும். அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற எல்லா சர்ச்சையுமே எக்ஸஸ். நாம் சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. யாராவது ஸ்ரீ ராமானந்தி சம்பிரதாயத்திலேருந்து வந்தவர்கள் இருந்தால் அவர்கள் தவறு என்று சொன்னார்கள் என்றால் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தரணும். நாம் தர வேண்டியதில்லை, அதற்கு சம்மந்தப்பட்டவர்கள் அது தருவார்கள். இப்போ நான் பார்த்துருப்பீங்க 2 மாதத்துக்கு முன்னாடி நான் திருப்பதிக்கு போயிருந்தேன். வீடியோலாம் நிறைய போட்டிருந்தேன். அங்கே கோவில் உள்ளே போகும்போது சாத்துமலைக்கு உள்ளே போகும்போது வெளியில் போகணும்னு சொன்னாங்க. அது தவறுன்னு சொன்னேன். தவறுன்றது நான் சொல்கிறேன், ஏன்னா என்னுடைய சம்பிரதாயம் அப்படி பண்ணது தவறு. எப்படி ஒரு தேசிய கீதத்தில் இருந்து போகக்கூடாதோ அதே போல் அந்த சாற்றுமுறை சமயத்தில் நீ பாதியிலே என்னை வெளியில் அனுப்புவதற்கு கூடாது என்று நான் சொல்லுகிறேன். இது நான் சொல்லுவதற்கான முழு உரிமை இருக்குது. நான் சொன்னதால் நீங்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லலாம், எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஏன்னா நியாயமான விஷயந்தான். அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்தந்த சம்பிரதாய புத்தகத்தை படிக்காமல் இது தவறு சரி இதை முட்டு கொடுக்குறதோ எதிர்க்கிறதோலாம் அரசியலை தவிர நான் என்ன சொல்ல முடியும். எங்களுடைய இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ஸ்ரீமதி ராமானுஜன். ஸ்ரீராம்.